மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடன் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, விவரங்கள் பகிர்ந்திருக்கலாம். நாடாளுமன்ற வளாகத்தில் பள்ளி கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பாக தற்பொழுது மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடன் தமிழ்நாட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் திமுகவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி ஆகியோர் சந்திப்பு நடத்தி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய சுமார் 2100 கோடி அளவிலான அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர்கள் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நேற்று தமிழகம் வந்திருந்த பிரதமரை சந்தித்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சமக்ர சிக்ஷா திட்டம் தொடர்பான உள்ளிட்ட பல்வேறு நிலுவையில் இருக்கக்கூடிய நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை கடிதத்தை அவர் அங்கு வழங்கியிருந்த நிலையில் கல்வித்துறை அமைச்சரை சந்திப்பதற்கான ஒரு அறிவுறுத்தல் என்பது பிரதமர் தரப்பிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை நேரில் சந்தித்து கல்வி நிதியை உடனடியாக தாமதமின்றி விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தற்பொழுது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முன்வைத்து வருகிறார். அவருடன் திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழியும் செல்வது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கல்வி நிதியினுடைய முக்கியத்துவம் என்பது மாணவர்களுடைய பதிப்பை ஒரு விதத்திலும் பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்பதே ஆகும். ஆனால் கடந்த நடப்பு நிதியாண்டிற்கான அந்த ஒரு கல்வி நிதி விடுவிக்கப்படாமல் இருப்பதன் காரணமாக பல்நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பாதிப்படைந்துள்ளதாக இந்த ஆலோசனையின் பொழுது அவர்கள் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு அழுத்தம் வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நிலுவையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் இருப்பதன் காரணமாக தமிழ்நாட்டிற்கு இந்த நிதியானது வழங்கப்படவில்லை என்ற ஒரு விளக்கத்தை சமீபத்தில் மக்களவையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒன்றுக்கு பதிலளித்த பிரதான் அவர்கள் தெரிவித்த நிலையில் தற்போது அந்த விவகாரம் தொடர்பான ஒரு முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் தங்களுக்கான நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் வலியுறுத்தி கோரிக்கை மனுவையும் அளித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சமக்ர சிக்ஷா திட்டத்தினுடைய அந்த நிதி மட்டுமல்லாமல் ஏற்கனவே நிலவரக்கூடிய பல்வேறு கல்வி நிதியும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்த சந்திப்பின் பொழுது மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானிடம் வலியுறுத்தியுள்ளார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.